ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரிடெக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய ஆப்ஸில் வந்துட்டு மெசேஜ் வரும். அது வந்து சில மெசேஜ் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து தெரியணும், சில மெசேஜ் வந்து தெரியக்கூடாது. இப்போ வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜ்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மெசேஜ்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து தெரியக்கூடாது, வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் காட்டணும். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியணும். அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். நமக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜ் வந்துட்டு எனக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் காட்டும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இதில் வந்துட்டு தனித்தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள், குரூப் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா குரூப்பில் வர மெசேஜ் மட்டும் வராது. ஆனால் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். தனியாக அனுப்புகிற மெசேஜுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் குரூப்பில் வர மெசேஜுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். அதே மாதிரி கால் நோட்டிஃபிகேஷன் வர வேண்டாம்னா நீங்கள் வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கால் பண்ணால் அது தெரியாது. இது மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு எடுக்கலாம். உங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு எல்லா இதுலையுமே ஆப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஆப்ஸ் போங்க. ஆப்ஸ் போயிட்டிங்கன்னா எல்லா ஆப்ஸும் வரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வேணாமோ, இப்போ வந்துட்டு நான் எம்எக்ஸ் பிளேயர் எடுத்துக்கிறேன். எம்எக்ஸ் பிளேயர் எடுத்துகிட்டு இதில் நோட்டிஃபிகேஷன் போகிறேன். நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு இதை வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ எம்எக்ஸ் பிளேயர்லேருந்து நிறைய ஆட் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒவ்வொரு ஆப்புக்குமே நம்ம தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். அதே போல் நான் குரோமுக்கு போகிறேன். குரோமுக்கு போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு ப்ரௌஸ் பண்ணுற ப்ரௌசர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் தேவையில்லைன்னா அதை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டட் டவுன்லோட்ஸ், அதாவது உங்களுக்கு எதனா டவுன்லோட் பண்ணுறீங்க குரோமில் அப்படின்னா டவுன்லோட் கம்ப்ளீட்டட் மெசேஜ் வரும். அதுக்கு வந்து இது அது வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஆப்புக்குமே தனித்தனியாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு எதுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். எதுக்கு தேவையில்லையோ அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.